आलयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पञ्चदशी। नमः श्रीशङ्करानन्द गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्राहग्रासैककर्मणे। இரண்டாவது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். சதோ நாவயவாம் ஷக்யாஹ ததம் ஷஸ்யாதிரூபணாத் நாமரூபேண தஸ்யாம்சௌ தயோரத்யாப்யனுத்பவாத். சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய 6/2/1 அந்த மந்திரத்தினுடைய விளக்கம் தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற பஞ்சதசியினுடைய 2வது சாப்டர். ஃபுல்லா அந்த ஒரு மந்திரத்தினுடைய விளக்கம். சதேவ இதம் சோமிய இதமக்ரே ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். சத்யேவ சோமிய இதம் அக்ரே ஆசீத். சிருஷ்டிக்கு முன்னால சத் மட்டுமே இருந்தது. சத் ஏவா இதம், இந்த உலகம், இதம் ஜகத்து படைக்கப்பட்டது சத் ஏவா. ஏகம், அந்த இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸ்லோகங்கள் எந்த வேர்டுனா ஏகம் ஏவ அத்விதீயம். அது டெஃபினிஷன் ஃபார் சத். அந்த ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் போது டெஃபினிஷனா சத்து. அப்ப நாம எப்படி இத ஏகம் ஏவ அப்படிங்கிறத வேத ரஹிதம், ஸ்வகத பேதம், சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ரஹிதம் பிரம்ம, அதுதான் ஏகம் ஏவ அத்விதீயம். 21வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? கிரமேண எதை எந்தெந்த வேர்டு எதை குறிக்குது. அப்ப நம்ம ஐக்கிய அந்த வேர்டு வருவாரு மந்திரத்துல. ஐக்கியங்கிற வேர்டு ஏக. அவதாரண அப்படிங்கிற வேர்டு சஜாத்திய பேதம், அதாவது ஐக்கியங்கிற வேர்டு ஏகங்கிற வேர்டை குறிக்குது. அது ஸ்வகத பேதத்தை ரஹிதம்னு சொல்லுது. ஏகம்ங்கிற வேர்டு, ஐக்கியம்ங்கிற வேர்டு சாந்தோக்கிய உபனிஷத்தில் வருகிற ஏகம் அப்படிங்கிற வேர்டை குறிக்குது. அந்த ஏகம்ங்கிற வேர்டு எதை குறிக்குது? ஸ்வகத பேத ரஹிதக. இந்த மாதிரி கிரமாத்து புரிஞ்சுக்கணும். ரெஸ்பெக்டிவ்லி. என்ன ரெஸ்பெக்ட்லி? அடுத்த வேர்டு என்னது ஸ்லோகத்துல இருக்கிறது? அவதாரைய. அவதாரைங்கிற வேர்டு எதை குறிக்குது? ஏவ. ஏவங்கிற வேர்டு எந்த பேத ரஹிதம்? சஜாத்திய பேத ரஹிதம், அதை குறிக்கிறது. இதான் ரெஸ்பெக்டிவ்லின்னு அர்த்தம். அடுத்து 3வது என்னது? துவைத பிரதிஷேதைகி. துவைத பிரதிஷேதம்னு நெகேட் பண்றது. துவைத பிரதிஷேதை அது அத்விதீயம் அந்த வேர்டை குறிக்குது. எதுல? ஏக்கமேவ அத்விதீயம்ங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்துல வருகிறதா? அந்த அத்விதீயம்ங்கிற வேர்டத்தை எது குறிக்குது? துவைத பிரதிஷேதைங்கிறது எல்லாத்தையும் நெகேட் பண்றது. துவைத. அப்போ அது எந்த பேதத்தை குறிக்குது? ரஹிதம்னு விஜாத்திய பேத ரஹிதக. இது எவ்வளவு பெரியது. அப்படியே ஒரு ஷார்ட்டா ரெஸ்பெக்டிவ்லி புரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ வி ஆர் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத அவர் தெரிஞ்சு மேட்ச் பண்ணி புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இது விளக்கனா இதுக்கு 5 ஸ்லோகம் வேணும். ஒன்னொன்னா எடுத்து இந்த வேர்டுக்கு இது சாந்தோக்கிய உபனிஷத் வேர்டு, அதுக்கு இந்த ரஹிதம் இந்த பேதத்தை இல்லாமல் ஆக்குகிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷார்ட் பண்ணி ஒரே 5 ஸ்லோகத்துல வர வேண்டிய கருத்துக்களை ஒரே ஸ்லோகத்துல கொடுத்துட்டாரு. அப்போ ஏகம் அப்படிங்கிற வேர்டு சொகத பேத ரஹிதக,
ஏவங்கிற வேர்டு சஜாத்திய பேதர இதக பிரம்ம அத்வைதம்ங்கிற வேர்டு விஜாத்திய பேதம். இப்ப நமக்கு என்ன தெரியணும்? பேதம்னா வேறுபாடு, 3 விதமான வேறு. சுவகத அப்படின்னா எண்ணில் இருக்கிற பேதம். இப்ப எண்ணில் என்ன இருக்குது? கண்ணு, காது, மூக்கு, வாயு எல்லாம் புத்து கதறத எல்லாம் பேதம் ஒண்ணு சாயி எனக்கு இருக்கு நான். அப்புறம் என்னை சஜாத்திய மற்ற மனிதரிடமிருந்து எனக்கு என்ன தெரியுது? வேறுபாடு தெரியுது. அவங்க மாதிரி எனக்கு தலை இல்ல, அவங்க மாதிரி எனக்கு கண் இல்ல, அவங்க மாதிரி எனக்கு கண்ணு என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கும் அவங்களுக்கும் என் நண்பனுக்கும் எனக்கும் இவ்வளவு வேறுபாடுகள் சொல்லும்போது சஜாதி. விஜாதிங்கிறது எனக்கும் மற்ற அனிமல்ஸ் இந்த உலகத்துல எது படைக்கப்பட்டதோ அமனுஷ்யக, நான் மனுஷனா அமனுஷ்ய அத்தனை என்னது? விஜாத்திய வேதத்தை கொடுக்கக்கூடியது. மனித இனத்தை தவிர அந்த மேன்லிஹுட் அதை தவிர மற்றதெல்லாம் எங்கெங்க அதிலிருந்து வேறுபடுகிறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, சோ எனக்குள் இந்த சரீரத்துக்குள்ள பேதம் பாத்தீங்கன்னா சொகத பேதம் இருக்குது எனக்கு தெரியுது. என்னுடைய இனத்திலேயே ஒரு வேறுபாடு இன்னொருத்தரை பார்க்கும்போது சஜாத்திய பேதம் எனக்கு தெரியுது. இந்த மனித இனத்தை தவிர வேறு இனத்தை பார்க்கும்போது உயிரற்ற அதை உயிருள்ள உயிரற்ற விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு பேதம் தெரியுது. இது அது விஜாத்திய பேதம். இந்த 3 பேதமும் என்ன இல்ல? பிரம்ம இந்த சரீரத்துக்கு இந்த 3 பேதம் இருக்குதுன்னு இல்ல. இந்த உலகத்தில் எது படைக்கப்பட்டிருக்கிறதோ அது அனைத்திற்கும் இந்த 3 பேதங்களும் இருக்கிறது. ஆனா பிரம்மம் பேத ரஹிதக. இத ஓரளவுக்கு உதாரணம் காமிக்கணும். ஆகாசத்தை எடுத்து சாஸ்திரம் சொல்லு. ஏன்னா ஆகாசம் H2 அந்த மாதிரி சொகத பேதம் இருக்கு. அதுக்குள்ள ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அதெல்லாம் சேர்ந்ததான வாட்டரு. ஆனா ஆகாசம் எடுத்து அங்க என்ன கிடையாது? சொகத பேதம் ரஹிதக. ஏன் அங்க என்ன கிடையாது? அங்கங்கள் கிடையாததுனால ஆகாசத்துக்கு சொகத பேதம் கிடையாது. அடுத்தது இன்னொரு ஆகாசம்னு ஒண்ணு இருந்தா தானே அதோட அந்த இனத்தோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்றதுக்கு சஜாத்திய பேதம் ஆகாசத்திற்கு கிடையாது. பிகாஸ் there is no second ஆகாசம். இருக்கிறது ஒரே ஒரு ஆகாசம். அதே மாதிரி அதுக்கு என்ன கிடையாது? விஜாத்திய பேதம். அதிலிருந்து வேறுபட்டது அது வந்துடும், விஜாத்திய பேதம் வந்துடும். ஏன்? சஜாத்தியங்கிறது இன்னொரு ஆகாசம் இல்ல. விஜாத்தியம்னா அது நீரிலிருந்து வேறுபடுகிறது, பூமியிலிருந்து வேறுபடுகிறது, மற்ற இனத்திடமிருந்து அது வேறுபடுகிறது. ஆனா அங்க என்ன இல்ல? ஆனா விஜாத்திய பேதம் ஆகாசத்துக்கு வந்துடும். ஆனா பிரம்ம தத்துவம் எடுத்தீங்கன்னா அங்க சொகத பேதமும் கிடையாது, சஜாத்திய பேதமும் கிடையாது, விஜாத்திய பேதமும் கிடையாது. ஏன்னா ஆகாசத்தை தவிர்த்து அங்க வேற ஒண்ணு இருக்குது. ஆனா பிரம்மனை தவிர்த்து இங்க வேற ஒன்றும் இல்லாததால் 3 பேதமும் கிடையாதுன்னு சொல்றதுதான் இந்த 3-4 ஸ்லோகங்களை சொல்லிட்டு வர்றாரு. இந்த ஸ்லோகத்துல ஸ்வகத பேத ரஹிதக சதோ 22வது ஸ்லோகம் எதை நெகேட் பண்ணுதுன்னா சொகத பேத ரஹிதகங்கிற பிரம்மனுக்கு சொகத பேதம் இல்லை என்பதை இந்த ஸ்லோகத்துல நிர்ணயம் செய்கிறார். எதை பேசிக் என்ன எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா அவயவம் அங்கங்கள் இல்லாததுனால அது ஆகாசத்தை போல அவயவங்கள் ஒரு சொகத பேதம் இருக்கணும் அப்படின்னா அங்கங்கள் இருக்கணும். இங்க என்ன கிடையாது? சத்துக்கு சதக சொகதக பேதக நாஸ்தி. சதக சத்துக்குன்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல சதகன்னு போட்டா சத்துக்கு. சொகதக சொகத பேதம் இல்லை. நிரவயத்வாத் அவயவரகிதத்வாத் அதுதான் இஸ் ஈக்வல் டு நிரவயத்வாத். ஏன்? அப்ப சொகத பேதம்னா என்ன இருக்கணும்? சாவயம் இருக்கணும். அவயவங்கள் இருந்தா அதுக்கு பேர் என்ன? சாவயவம். அவயவங்கள் இல்லைன்னு என்ன விட? நிரவயவம். சாவயவம் வித் அங்கங்கள் பார்ட்ஸ். சாவயவம் அங்க என்ன இருக்கும்? சொகத பேதம் இருக்கும். பிரம்மம் என்னது? நிரவயத்வாத் பேதரகிதக சொகத பேதரகிதக. சோ நிரவயத்வாத் அங்கங்கள் இல்லாததனால் அவயவங்கள் இல்லாததனால் பிரம்மம் ஸ்வகத பேத ரஹிதக. இப்போ இன்னொரு டவுட் வரலாம். இப்போ சிருஷ்டி பிரம்மனிடமிருந்து வந்திருக்கிறது அப்படிங்கும்போது அது சிருஷ்டிக்கு முன்னால எது வந்திருக்குது? இந்த உலகம். இந்த உலகம் சிருஷ்டி செய்வதற்கு முன்பு பிரம்மன் சதேவ சத்துதான் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகம் அதனுடைய அங்கமாக இருந்திருக்கலாம் அல்லவா? ஒரு டவுட் வரணுமா இல்லையா?
சிருஷ்டிக்கு நல்லா யோசனை பண்ணிக்கங்க. சிருஷ்டிக்கு முன்னால அப்புறம் சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் அது வெளியில வருது. அப்போ சிருஷ்டிக்கு முன்னால அது என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? பிரம்மத்தினுடைய ஒரு அங்கமாக ஏன் இருக்க கூடாது? அவரே கிளப்புறாரு. நம்ம மண்டைய அவரே குடையிறாரு. சிருஷ்டிக்கு முன்னால அது ஏன் அவயவங்களோட அந்த சிருஷ்டி என்பது ஏன் பிரம்மத்தினுடைய அவயவங்களாக இருந்து வெளியில வந்திருக்க கூடாது? அப்ப எப்படி அவயவ ரகிதகன்னு சொல்றது அப்படின்னா, இதுக்கு ஒரே பதில். நேர்கம் என்பது நாம ரூபா. அந்த நாம ரூபங்கள் ஜெகத்துன்னு சொன்னாலும் சரி, உலகம்னு சொன்னாலும் சரி, நாம ரூபம்னால என்ன ஒண்ணுதான். அது என்ன பண்ணிருக்கிறோம் நாம? நாம ரூபா பிரம்மனின் மேல் அத்தியாசம், பிரம்மனின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் பிரம்மனுக்கு என்ன கிடையாது? இதுதான் பர்ஃபெக்ட் ஆன்சரு. சிருஷ்டிக்கு முன்னால ஏன் உலகம் பிரம்மனுடைய அவயவம் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்த உலகம் என்பது இப்ப ஒரு கயிறு பாம்பு உதாரணம் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க ஒரு கயிற்றை பாம்பா நாம பார்க்கணும். பாம்பு சிருஷ்டி ஆயிருக்கா? உண்மையில் பாம்பங்க சிருஷ்டியே கிடையாது. பக்கத்துல பாம்பு படுத்திருக்குதா என்ன? கயிற்றுக்கு பதிலா, கயிற்றுக்கு மேல, கயிற்றுக்கு அடியில இல்ல. அது என்னது? கயிற்று. உண்மையில் அங்க இருக்கிறது என்ன சத்து? அந்த இடத்துல சத்து அது கயிறு. அப்ப பாம்பா தெரியுதே. அப்ப அந்த பாம்புங்கிறது என்ன? அங்க அவயவம் கிடையாது. பாம்பு நம் கண்ணில் பார்க்கிற மாலை நேரத்தில் ஒரு கயிற்றை பாம்பாக பார்க்கும் பொழுது அந்த பாம்பு சுத்திட்டு இருக்கிற உண்மையான பாம்பு இல்ல, கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த பாம்பு. அப்படி போய் பிடிக்கணும். அந்த பாம்பு கயிற்றின் மேல் என்ன இருக்குது? அங்க ஏற்றி வைக்கப்பட்டு தான் இருக்கிறதே தவிர அந்த பாம்பு கயிற்றினுடைய அங்கம் கிடையவே கிடையாது. கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த பாம்பு கயிற்றினுடைய அங்கம் கிடையாது. ஏன்? எப்படி ஆன்சரு? ஏன் கிடையாது? அங்கம் ஏன் கிடையாது? அது அவயவங்களா கிடையாது. அது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. சோ என்ன தெரியும்? அந்த பாம்பு கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த பாம்பு கயிற்றினுடைய எப்படி அவயவம் கிடையாதோ, ஒன்லி அத்தியாசம். அங்க என்ன நடந்திருக்குது? அத்தியாசம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அது கண்டிப்பா என்ன கிடையாது? அவயவம் கிடையாது. இதுதான் நேரடியான பதில். அவ பூர்வ பக்ஷிக்குள்ள கேட்ட கேள்வி என்ன? நாமரூபம் பிரம்மக்கு முன்னாலதான், சிருஷ்டிக்கு முன்னால நாமரூபம் பிரம்மனில் இருந்துதான் சொல்றோம். அப்போ அது அங்கமா ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்க பிரம்மனை புரிஞ்சுக்கலாம். பிரம்மனின் மேல் என்னதான் பண்ணி வச்சிருக்கிறோம்? அத்தியஸ்தம், ஏற்றி வைக்கப்பட்ட விஷயம் அங்கமாக இருக்க முடியாது. கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பு கயிற்றினுடைய அங்கமாக இருக்க முடியாது. இதுதான் பதில். ஆனா இந்த இடத்துல அவர் இந்த விஷயத்த சொல்லலை. ஏன்னா இது நம்ம கான்செப்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இத வித்யாரண்ய முனி இங்க சொல்லலை. ஏன்னா இவ்வளவு சின்ன விஷயத்திலே அதை விட சின்ன விஷயத்தை நான் இவனை நெகேட் பண்ணிடுவேன்டான்னு சொல்லி அவர் இந்த பெரிய விஷயத்தை எடுக்கல. சின்ன விஷயம் ஒண்ணு சொல்றாரு. அடே ஏன் இங்க வேறு பதில் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? சத் என்பது சிருஷ்டிக்கு முன்னால, நாம எங்க விசாரம் பண்ணிருக்கோம்? சிருஷ்டிக்கு முன்னால. நாம எந்த சத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? சிருஷ்டிக்கு முன்னால, அக்ரே. இதம் அக்ரே. முன்னால வேட பாருங்க, கான்டெக்ஸ்ட பாரு. இதம் இந்த ஜகத்து அக்ரே. அக்ரேன்னு என்ன? சிருஷ்டிக்கு முன்னால. நம்ம கான்டெக்ஸ்டுவல் சத்து சிருஷ்டிக்கு முன்னால பேசிட்டு இருக்கிற சத்து. அங்க என்ன கிடையாது? நாமமும் ரூபமும் கிடையாது. அங்க அதனுடைய அம்சமாக அது இருக்க முடியாது. பிறக்காத குழந்தைக்கு ரேஷன் கார்டுல என்ன எழுத முடியாது? உறுப்பினராக எழுத முடியாது. குழந்தையே என்ன பிறக்கல, எப்படி நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க? ரேஷன் கார்டுல பேர் எழுதி, வயசு எழுதி அதை எழுத முடியுமா என்ன? அதை போல உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஏன்னா இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை, அதோட எப்படி we can register the name அல்லது ரெஜிஸ்டர் பேபி ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு வாங்க முடியுமா என்ன? பிறக்காத குழந்தைக்கு
எதுவும் கிடையாது. அப்படி இவருங்க நெகேட் பண்றார். சிருஷ்டிக்கு முன்னால் இருக்கிற சத்துல அங்க அது அவயவங்கள் கிடையாது. ஏன்னா அது அங்க இல்ல அப்படிங்கிற அத்தியஸ்தம்ங்கிறத அவரு இப்ப நம்ம மீனிங் பாத்தீங்கன்னா புரிஞ்சு போயிடும். மீனிங் எழுதிக்கலாம். சதக பிரம்மனுக்கு, சத்து சதக பிரம்மனுக்கு அவயவாக அடுத்த வேர்டு அன்வயம் பண்ணி சொல்றேன். உறுப்புகள், அவயவனா உறுப்புகள். ந தசம் சந்தசஸ்ய ததம்ஷ்ய சாரி தத்து அம்சம் தான் அது. ததம்சம்னா தத்து அம்சம். அம்சஸ்ய தத்து அம்சஸ்ய தத்துக்கு அங்கமாக, தத்து அந்த இடத்துல பிரம்மனுக்கு அங்கமாக இருப்பது. ந சங்கியா சந்தேகம் கூடாது. ந சங்கியா அன்பு ஒரே வேர்டா இருக்குது. நான் பிரிச்சு கொடுக்குறேன் அவ்வளவுதான். என்னென்ன வேர்டா பிரிச்சிருக்கிறோம்? சதக அவயவாக இருக்குன்னு, தத் அம்சஸ்ய அந்த சத்துக்கு அம்சம் இருப்பதாக, there is no intern differenceங்கிறாரு. சங்கியா சந்தேகப்படக்கூடாது. ஏன்? அனிரூபணாத்து அதை நாம் நிரூபிக்க படவில்லை, நிரூபிக்க முடியாது, ஆதாரம் இல்லை. சத்துக்கு அவயவங்கள் இருக்குன்னு என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா அது நிரூபிக்க முடியாது. பிரத்யக்ஷ பிரமாண அகோச்சரத்வாத். நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம் வச்சு சிருஷ்டிக்கு முன்னால என்னாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா என்ன? பிரத்யக்ஷ பிரமாண அகோச்சரம். சாஸ்திரமேவ என்னது இருக்கு? பிரமாணம். இந்த விஷயத்தை பேசுறதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் அகோச்சரம். நீ வச்சிருக்கிற பிரமாணம் எல்லாமே என்னது? அகோச்சரம். அதனால சொல்ல முடிய கண்ணு காது மூக்க வச்சுக்கிட்டு என்ன சயின்டிஸ்ட் நோண்டிக்கிட்டு இருந்தாலும் இந்த உலகம் இதுக்கு முன்னால சத்தாதான் இருந்ததுன்னு சொல்ல ப்ரூவ் பண்ண, நிரூபணம் பண்ண முடியாது. இங்கதான் சயின்டிஸ்ட்ல மாட்டிக்கிறது. அது நிரூபிக்க முடியாது. ஏன்? சாஸ்திரமேவ பிரமாணம், பிரமாண அபாவாத் போட்டுக்கலாம். இதுக்கு சாஸ்திரம் மட்டும்தான் பிரமாணம். மத்த பிரத்யக்ஷ பிரமாணம் அகோச்சரம் அல்லது பிரமாண அபாவாத். நாம ரூபங்கள் இந்த சிருஷ்டிக்கு முன்னால there is no nama rupa doesn't exist before சிருஷ்டி. இதுக்கு என்ன கேட்க கூடாது? நீங்க பிரமாணம் கூட சயின்டிஸ்ட்ல ப்ரூஃப் கூட கேட்காத. எந்த பிரமாணத்துல இதை என்ன பண்ண முடியாது? நிரூபணம் செய்ய முடியாது. அப்புறம் எப்படிங்க இதை ஏத்துக்கிறது? யார் சொல்றது? சாஸ்திரமேவ பிரமாணம். அப்போ ஒரு டவுட் வரும். அப்புறம் எப்படி அந்த நான் எக்ஸிஸ்டன்ஸ் நாமரூபால் இருந்து எப்படி அது வெளியில வந்தது? அது நான் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லிட்டோம். நாமரூபங்கிறது அங்க பிரம்மனில் இல்லைன்னு சொல்றோம். அது எப்படி வந்தது? இது ஒரே ஒரு உதாரணம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப கோல்டு, நீங்க ஒரு 10 கிராம் கோல்டு கட்டி கொடுக்குறீங்க. அதுல ஒரு சிருஷ்டி பண்றாரு. ஆசாரி பண்றாரா இல்லையா? அதுக்குத்தானே கூலி சாதாரணம் எடுக்கிறாரு. ஒரு சிருஷ்டி பண்றாரு. திருப்பி நம்ம கையில கொடுக்கும் போது என்னத்தை கொடுக்குறாரு? கோல்டு தான் கொடுக்குறாரு. அப்ப அதோட என்ன ஆட் ஆயிருக்குது? முன்னால சிருஷ்டி வளையல் 20 கிராம் 10 கிராம் நீங்க வளையல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சிருஷ்டி என்ன? வளையல்ங்கிறது சிருஷ்டி. நீங்க அந்த சிருஷ்டி சிந்திச்சு பாருங்க. நீங்க கொடுத்த கோல்டு திருப்பி என்ன வந்திருக்குது? கோல்டா தான் வந்திருக்கு. ஆனா அந்த பிஸ்கட்டா இருக்கிற அந்த கோல்டோட என்ன ஆட் ஆனா நம்ம சிருஷ்டின்னு சொல்றோம்? நாம ரூபா. என்ன நாமம்? வளையல். என்ன ரூபம்? ரவுண்டு. இந்த ரெண்டையும் அவர் என்ன பண்றாரு? அந்த ஆசாரி அத குடுக்கிறாரு.
ஆனா உண்மையில் அங்க நாமம் ரூபம்னு ஒண்ணு இருக்கா? வாச்சாரம்பணம் விகாரோ நாம தேயம். ஏன் அங்க நாம ரூபம் இல்லையே, வளையல்னு ஒண்ணு இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அவர் கடைக்கார வளையல் கொண்டாந்து கொடுக்குறாரு, 60 ஆயிடுச்சுங்க வளையல, இந்த அங்க நீட்டுறாரு, நாம கேக்குறோம். அவரு சொல்றாரு, நான் கோல்டு வச்சுக்கிறேங்க, உங்களுக்கு நான் வந்து நாமத்தை ரூபத்தை கொடுக்கிறேன், வாங்கிட்டு வந்துருமா? தங்கத்தை அவர் எடுத்துக்கிட்டாருன்னா அங்க என்ன கிடையாது, there is no நாம ரூபனா, நாம ரூபாங்கிறது மித்தியா, there is no existence. அங்க existence ஆயிட்டு என்னதான் தங்கம். அந்த இடத்துல எங்க எதை பிரிக்க முடியாது, நாம ரூபத்தை தங்கத்திடமிருந்து பிரித்து நம்மனால கடையில ஏன் வாங்க முடியலை? பிகாஸ் அங்க இருப்பது என்னதான் தங்கம். ஆனா முன்னால எப்படி இருந்தது, பிஸ்கட்டா இருக்கும்போது நாம ரூப ரகித கோல்ட். இப்ப எப்படி இருக்குது, நாம ரூப சகித கோல்ட். மொத்தத்துல ரெண்டுல இருக்கிறது என்னதான் கோல்ட். சிருஷ்டிக்கு முன்னால என்னதான் இருந்தது, கோல்ட். அப்ப என்ன இருந்தது, நாம ரூப ரகித கோல்ட். சிருஷ்டிக்கு அப்புறம் நாம ரூப சகித கோல்ட். அப்ப எப்ப என்ன இருக்குது, சிருஷ்டிக்கு முன்னாலேயும் சரி சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் சரி, நீங்க திருப்பி கொண்டே வளையல உருக்குறீங்க, அப்போ என்னதான் இருக்க போகுது, என்ன போக போகுது, நாம ரூப ரகித கோல்ட் ஆயிரும். இதுதாங்க சிருஷ்டி. இதத்தான் சொல்றாரு, சிருஷ்டிக்கு முன்னால என்ன கிடையாது, நாம ரூபம் கிடையாது. அப்ப கோல்டுக்கு பதிலா உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னா என்ன இருந்து என்ன, அங்க கோல்டு கண்ணுக்கு தெரியுது, ஈஸியா புரிஞ்சிருது. இங்க சத்துங்கிறது நமக்கு இந்திரிய அகோச்சரம், கண்ணுக்கு அகோச்சரம், காதுக்கு அகோச்சரம், தொட்டு பார்க்கலாம்னா எதுக்கு சிக்கிறது இல்ல. அப்போ சிருஷ்டிக்கு முன்னால எப்படி கோல்டு இருந்ததோ அதுக்கப்புறமும் கோல்டு தான் இருக்குதோ, திருப்பி உருக்குனாலும் கோல்டு தான் இருக்க போகுதோ, அப்ப நாம ரூபம் என்னாச்சு, உருவாச்சு, திருப்பி போச்சு. அதே மாதிரிதான் இந்த சிருஷ்டிக்கு முன்னால் இருந்தது சத்து. அப்ப அங்க என்ன சத்து, நாம ரூப ரகித சத்துன்னு வேணா சொல்லிக்கலாம். சிருஷ்டி அப்ப நாம ரூப சகித சத்து. எப்படி கோல்டு என்னது, நாம பிஸ்கட்டா இருக்கும்போது நாம ரூப ரகித கோல்டு. சிருஷ்டி அப்ப என்ன இருந்தது, நாம ரூப சகித, அங்க ரகித இங்க சகித. அப்ப சிருஷ்டினா என்ன, சத்வஸ்துவோட கோல்டுன்னு எடுத்துக்காங்க, நாம ரூபத்தை ஆட் பண்றதுக்கு பேருதான் சிருஷ்டி. அப்படின்னு என்னங்க, புதிதாக புதிதாக ஒரு பொருள் அங்கு உருவாவது இல்லை. புதிதாக எதுவும் அங்கு கோல்டு ஏதாவது புதுசா மாறுதாங்க, வேற ஏதாவது மாறுதா என்ன, பிளாட்டினமா மாறுதா என்ன, செம்பா மாறுதா, எதுவும் கிடையாது, கோல்டு கோல்டாவே தான் இருக்கு. புதிதாக எதுவும் அங்கு தோன்றுவதில்லை, மித்யா. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம், அதுதான் என்ன இருக்குது அங்க தோன்று, மித்யாதான் அங்க ஆட் ஆயிருக்குது. அப்ப மித்யா வெளியில போயிடுச்சு, திருப்பி அதுக்கு என்ன பேரு, கோல்டு. உருக்கிட்டோம்னா கோல்டு என்ன போயிருச்சுங்க, மித்யா நாம ரூபம் போயிடுச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கோல்டுங்கிற இடத்துல என்ன போட தெரியணும், சத்து பிரம்மம். அப்ப சிருஷ்டிக்கு முன்னால எப்படி இருந்தது சத்து, நாம ரகித, நாம ரூப ரகித சத்து. இப்ப உலகத்துல இப்ப என்னதான் இருக்குது, பிரம்மம் தான் இருக்குது, நாம ரூப சகித சத்து. இதத்தான் சொல்றாரு. இதுல என்ன பண்ணக்கூடாது, நீயே சந்தேகப்படக்கூடாதுன்ட்டாரு. சங்கியா, ஏன் என்ன உனக்கு, ஏன் மனுஷனுக்கு என்ன புத்தி, எனக்கு ஏதாவது ப்ரூஃப் கொண்டா, நான் கண்ணில் வாக்கணும் காதனுக்கு கேட்ப, சாஸ்திரம் படிச்சீன்னா சாஸ்திரமேவ இதற்கு பிரமாணம். நோ சயின்டிஸ்ட், எந்த நோபல் பிரைஸ் வின்னர் இத கண்டுபிடிக்க முடியாது. என இந்திரிய அகோச்சரத்வாத். அடுத்தது நாம ரூபே, நாம ரூபங்களும், அடுத்த வேர்டு நாம ரூபங்களும் ந தஸ்ய, ந தஸ்ய அம்சக, நான் முன்னால போட்டுக்கலாம், ந தஸ்ய, தஸ்யன எந்த தஸ், எந்த ப்ரோனோனு, சத்தினுடைய, சதக, சத்துக்கு என்ன உடைய போட்டீங்க, சஷ்டி வரும், சதக. அப்ப தஸ்யன இந்த இடத்துல சத்தினுடைய, சதக அம்சைகி, வேற ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கலாம், பவத்தக. ந தஸ்ய அம்சைகி பவத்தக.
சத்தினுடைய அம்சம் அல்ல. இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்? சத்தினுடைய அம்சம் அல்ல. நாம ரூபங்களும் சத்தினுடைய அம்சம் அல்ல. கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பு ஒரிஜினல் கயிற்றினுடைய அம்சம் எவ்வாறு இல்லை நமக்கு புரியுதோ அதை போல நாம ரூபம் என்பது பிரம்மனுடைய சத்தினுடைய அம்சம் ந. அடுத்த வேர்டு தயோகோ. எந்த தயோகோ? நாம ரூபயோகோ. ப்ரோனவுன் போடும்போது என்னென்ன அதுக்கு நவுன்ங்கிறது கரெக்டா தெரிஞ்சுக்கணும். நாம ரூபயோகோ. அப்ப நாம ரூபங்களுக்கு இவர் எப்படி நெகேட் பண்றாரு? அத்யாபி. அத்தியம்னா இப்பொழுது. இப்ப பேசிட்டு இருக்கிற டாபிக்கு சிருஷ்டிக்கு பூர்வே அனுபவாத்து. இப்பொழுது பேசுவது சிருஷ்டிக்கு முன்பு தோன்றாத காரணம். both of them have not originated. அனுபவாத்துல என்ன? தயோகோ. both of them னா தயோகோ. both of them சிருஷ்டிக்கு பூர்வே not originated. அனுபவாத்து not originated. சிருஷ்டிக்கு முன்னால் அது தோன்ற கிடையாது. அதனால அது அங்க என்னவா இருக்க முடியாது? அம்சமாக இருக்க முடியாது. அப்ப சிருஷ்டிக்கு அப்புறம் அம்சம் ஆயிருமா? அப்போ அது அம்சம் கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் எதை நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கணும்டா சொன்னேன். சிருஷ்டிக்கு முன்னால வளையல் தங்கத்தினுடைய அம்சம் கிடையாது. சிருஷ்டி அப்பமோ வளையல் அங்க கோல்டுடைய அம்சமாவா இருக்குது? அதுதான். ஆனா இவர் சொல்றது சிருஷ்டிக்கு முன்னால அங்க வளையல் தங்கத்தினுடைய அம்சம் கிடையாது. அதை சொல்றாரு. How can என்ன சொல்றது? Unborn child be a part of a family? இல்லைங்களா? Unborn child, how can an unborn child be a part of the family? அந்த மாதிரி சொல்றாரு. அந்த அர்த்தம் சொல்றாரு. இவர் ஒரு சின்ன இது ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் தான் அல்டிமேட். ஆனா அது பெரிய பாயிண்ட். உன்னை நெகேட் பண்றதுக்கு இந்த சுச்சிப்பியே போதுண்டா, பெருசு அவ்வளவு தூரம் போய் நெகேட் பண்ண தேவையில்லைங்கிறது. இதெல்லாம் தாங்க ஜீனியஸ் மைண்ட்னு பேர். இப்ப நாமளா இருந்தா அதை சொல்லிதான், ஏன்னா அது இருந்தா தான் நமக்கு ஈஸியா புரியும், நாம எடுத்துக்கிறோம். அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் எடுத்து பேச வேண்டாம். ஏய், நாம பேசிட்டு இருக்கிற கான்டெக்ட் என்ன? அக்ரே ஆசீத்து. அங்கே நாம ரூபமே இல்லாத எப்படி, இல்லாத ஒண்ணு எப்படி அங்கமாக போகுது? சிருஷ்டி எப்ப இருக்குதுன்னு கேட்டா கூட அர்த்தம் இருக்குது. நீ கேட்ட கேள்வியே தப்பு இருக்குது. ஏன் சிருஷ்டிக்கு முன்னால என்ன கிடையாது? நாம ரூபமே இல்ல, அது எப்படி அங்கமாகும்? அங்கம் ஆகாது. அதுக்கு நாம ரூபத்துக்கு அப்புறம், நாம ரூப சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் அங்கம் ஆகுமானா நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அங்கமாவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கயிற்றின் மேல் ஏக்கி விட்ட பாம்பு சிருஷ்டிக்கு முன்னால கயிறா இருக்கும் போது அது அங்கமா இருக்க முடியாது. நீங்க பாம்பா பார்க்கும் போது அது கயிற்றுக்கு அங்கமாக முடிய அத்தியஸ்தம், ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பு, அது உண்மையான பாம்பு அல்ல. அடுத்தது 23. நாம ரூபோத்பவஸ்யைவ சிருஷ்டித்வாத் சிருஷ்டிதः புரா ந தயோருத்பவஸ் தஸ்மாத் நிரம்சம். பிரிச்சுக்கணும். சத்யதா வியத்து. உதாரணத்தோட கொடுக்கிறாரு. நாம ரூபோ உத்பவஸ்ய படிக்கும்போது தெரியும். நாம ரூபம் உற்பத்தி தான். உத்பவம்னு என்னது? உற்பத்தி. உத்பவ, உத்திஷ்ட, இது உத்பவ. நாம ரூப உற்பத்தி ஏவ போட்டிருக்காரு. எஸ், ஏவ. நாம உற்பத்தி தான். சிருஷ்டினா என்னன்னு சொல்றாரு? நாம உற்பத்தி ஆவறதான் சிருஷ்டிங்கிற சொல்றாரு. நாம உற்பத்தி தான் சிருஷ்டித்வாத் சிருஷ்டிதக, சிருஷ்டித்வாத் என்பதுதான் சிருஷ்டி.
நாம ரூபங்கள் உற்பத்தி ஆவது மட்டும்தான் பேரு சிஷ்டின நாம ரூப உற்பத்தி ஆகும். கோல்டு வளையல் அப்படிங்கிற நாம ரூபம் அங்கு உற்பத்தி ஆகிறது. அதுதான் சிஷ்டித்வாத்து. அடுத்து சொல்றாரு சிஷ்டிதக புரா. இந்த சிருஷ்டிக்கு முன்பு, சிருஷ்டித்தகன என்ன? சிருஷ்டிக்கு முன்பு. புரா சிருஷ்டித்தக சிருஷ்டித்வாத் அங்க எழுதிக்கணும். இப்ப சிருஷ்டித்தக நான் சொல்லிட்டு இருக்கேன். சிருஷ்டித்தக புரா. சிருஷ்டித்தக இந்த சிருஷ்டிக்கு முன்பு, அதாவது இப்ப சிருஷ்டின்னு என்ன சொல்றாரு? நாம ரூப வெளிப்பாட்டுக்கு முன்புன்னு புரிஞ்சுக்கோ. சிருஷ்டின்னு என்ன சொல்லணும்? நாம ரூப சிருஷ்டி புரா வெளிப்பாட்டுக்கு முன்பு. தயோக உத்பவக என்ன வேணா ஆசீத்து எழுதிக்கலாம். தயோகோ, தயோகன என்ன இந்த இடத்துல? நாம ரூபயோகோ உத்பவக உற்பத்தி ந என்ன போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொன்ன? ந ஆசீத்து. அது பிராக்கெட்ல ஆட் பண்ணிக்கணும் நாம. ஏன்னா ஸ்லோகங்கள் எழுதும்போது இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் நாம போட்டு பண்ற மாதிரிதான் இருக்கும். சிருஷ்டித்தாக இந்த சிருஷ்டிக்கு முன்பு புறா அந்த நாம ரூபத்தினுடைய தயோகோ உத்பவக உற்பத்தி என்பது ந உற்பத்தி இல்லை. தஸ்மாத்து ஆதலால் அந்த இடத்துல நிம் தஸ்மான்னு வரும். நீங்க அதை என்ன பண்ணிக்கணும்? தஸ்மாத்து. ஏன் பின்னால நீ வர்றதுனால அந்த தஸ்மாத் என்ன ஆயிருக்கு? தஸ்மான்னு ஆயிருக்கு. தஸ்மாத்து ஆகவே. அப்ப அது நிரம்சம்ங்கிறத அப்படி எழுதிக்கணும். தஸ்மாத்து யதா வியத்து சொல்றாரு. இதையெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ததா சத்து. இந்த சத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த்து தான் இருக்கும். ஏன் ஃபோர்த்து தான் ஆச்சு? யதா அந்த யா வர்றதுனால அந்த சத்து என்ன ஆயிடுச்சு? ஃபோர்த்து தான் ஆயிடுச்சு. சத்து செமிவல் வர்றதுனால ஃபார் கிராமர் ஸ்டூடெண்ட்ஸ். சத்யதா வியத்து. தஸ்மாத்னு என்ன? ஆகவே. யதா எப்படி. வியத்துன்னு என்ன? ஆகாசம். நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம்? ததா. ஏன்னா யதா வந்து என்ன போட்டுதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அது எப்படியோ ஆகாசம் எப்படியோ ததாங்கிறது நாம ஆட் பண்ணிக்கிறோம். இல்ல ததா அப்படி சத்து. அந்த தேர்ட் தாவ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் தா போட்டுக்கணும். சத்து நிரம்ச என்ன வேர்ட் ஆட் பண்ணிக்கலாம்? பவதி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நிரம்ச நிக்குது அப்படியே. பவதிங்கிற வேர்டு கிடையாது. பவதி ஆகாசம் எப்படியோ அப்படி பிரம்மனுக்கு அம்சம் இல்லை. உதாரணம் கொடுக்கிறார். அம்சமே இல்லாம ஒரு விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எதை பார்த்தாலும் என்ன இருக்குது? ஒரு உறுப்புகளோட தான் இருக்குது, ஒரு அம்சத்தோடு இருக்குது. சாவயவத்தான் அந்த உலகத்தையே பாக்குறேனே. நிறவயத்துவம் என்னால ஒண்ணுமே இந்த உலகத்துல தெரியல அப்படின்னா ஒன்னே ஒண்ணு எது? ஆகாசம். வியத்து. இப்ப என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல? நாம ரூப உற்பத்தி தான் சிருஷ்டி. எதுவும் புதிதாக தோன்றுவது கிடையவே கிடையாது. ஆனா நாம ரூபங்கிறது என்னது? மித்யா. அது கணக்கில் எடுத்துக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் என்னது? கோ வளையல் 24. இது வந்து இப்ப என்ன பார்த்தோம்? சொகத பேதம் இல்லைன்னு பார்த்துட்டோம். இவ்வளவு நேரம் பார்த்தது 23ல என்ன பார்த்தோம்? அதுக்கு அம்சம் கிடையாதுன்னு என்னது? இப்ப எனக்கு அம்சம் இருக்குல்ல, சொகத பேதம். கை காலில் என்னது? அம்சம். இந்த சரீரத்துக்கு என்ன இருக்கு? சாவயவம். அது மாதிரி பிரம்மனுக்கு சொகத பேதம் இல்லை. ஏக்கம். முடிஞ்சு போச்சா? அடுத்தது ஏவ. அது எது? சஜாத்திய பேத ரஹிதம். அது நிரூபணம். எங்க? 24வது ஸ்லோகத்தில்
சஜாத்திய பேத ரஹிதக நிரூபணம். இங்க அத பண்றாரு. ததந்தரம் சஜாத்தியம் ந வைலக்ஷண்ய வர்ஜனாத் நாம ரூபோ உபாதி பேதம் வினா நைவ சதோ பேதா. சத் அந்தரம். அதே மாதிரிதான் இங்க 3வது ஆயம் போட்டிருக்காங்க. வரும்போது சத்துங்கிற ஃபர்ஸ்ட் தான் என்ன ஆயிடுச்சுங்க, 3வது தான் இருக்கு பாருங்க. சத்து அந்தரம். சத்து அந்தரம் ந அஸ்தி. நாம அதை ஆட் பண்ணிக்கலாம். சத்து அந்தரம் ந பின்னால் இருக்குது, வைலட்சத்துக்கு முன்னால் ந இருக்கா, அதை கொண்டாந்து போட்டு ந போட்டு அஸ்தி ஆட் பண்ணுங்க. ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். பார்ட்டா பிரிச்சு அந்த சென்டென்ஸ் அமைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரியும். ஏன்னா ஒன்னொன்னு ஃப்ரேஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஃப்ரேசஸ் ஆர் ஆடட் டு ஃபார்ம் அ சென்டென்ஸ். அப்ப ஃப்ரேஸ் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சப்ஜெக்ட், ஏன்னா ஃப்ரேஸுங்கும் போது அங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் இருக்காது, அதுதான் ஃப்ரேஸ்ன்னு பேரு. சில டைம் சப்ஜெக்டே இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கான்டெக்ஸ்ட வச்சு அந்த ஃப்ரேஸ சென்டென்ஸா மாத்திக்கிற மெத்தட்ல தான் நம்ம பஞ்சதசியை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம இங்க என்னதான் இருக்குது, சத்து அந்தரம் தான் ந இருக்கு. அப்ப நம்ம என்ன ஆட் பண்றோம், ஒரு வேர்பு அஸ்தி போட்டீங்கன்னா கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஆயிடும். சோ புரிந்து கொள்வதற்கு எளிது. இது அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட்னு பேர். அப்ப சத்து அந்தரம்னா சத்துக்கு வேறொரு சத்து கிடையாது. அந்தரம்னா வேறு ஒரு சத்து கிடையாது. இது அந்த சென்டென்ஸோட மீனிங். சத் அந்தரம் ந அஸ்தி. வேறொரு சத்து, அந்தரம்னா வேறு ஒரு சத்து கிடையாது. சத் அந்தரம் ந அஸ்தி. அடுத்தது வைலக்ஷண்ய வர்ஜனாத். ஏன் வேறொரு சத்து கிடையாது, வைலக்ஷண்ய வர்ஜனாத். வர்ஜனம் என்ன, கிடையாது. என்ன கிடையாது, வைலக்ஷண்ய. சத்துக்கு வேறொரு சத்து, வேற்றுமைன்னு அர்த்தம். வைலட்சணம் என்னது, வேற்றுமை கிடையாது. வைலட்சணம் வேற்றுமை கிடையாதுன்னா சத்துக்கு வேறொரு சத்து கிடையாது. சஜாத்திய, அதுக்கு பேர் என்னது, இப்ப சஜாத்திய பேதம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடமிருந்து வேறுபடுறதுக்கு பேரு சஜாத்திய. ஒரு மரம் இன்னொரு மரத்திலிருந்து வேறுபடுவது சஜாத்திய. அதை போல சத்து இன்னொரு சத்து, அங்க என்ன பண்ண முடியாது நம்மளால, சஜாத்திய பேதத்தை பிரம்மனுக்கு கொண்டு வர முடியாது. ஏங்க என்ன கிடையாது, வேற்றுமை, வேறொரு சத்துன்னு கிடையாது. அதே ஜாதியோட சேர்ந்து இன்னொரு பிரம்மம்னு என்னது, பிரம்மம். இன்னொரு பிரம்மம் என்பது இன்னொரு மனிதன் இருப்பதால் தான் நமக்கு என்ன பேதம் வருது, சஜாத்திய பேதம் வருது. இன்னொரு மரம் இருப்பதால் தான் என்ன வருது, மரத்துக்கு சஜாத்திய பேதம் வருகிறது. இன்னொரு மனிதன் இன்னொருத்தி வரும்போது என்ன நடக்குதுங்க, அந்த மாதிரி இன்னொரு சத்துங்கிறது கிடையாது. அடுத்தது நாம ரூப உபாதி பேதம். நாம ரூபம் என்பது என்ன சொல்றாரு இங்க, அதுல வேணா பேதம் இருக்கு, ஆனா அதெல்லாம் என்னது, உபாதி. நாம ரூபத்துல பேதம் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. நீங்க பாக்குறீங்கன்னா டேபிள் வேறதான், சேர் வேறதான், மரம் வேறதான், மனுஷங்க வேறதான், விலங்குகள் வேறதான், தாவரைகள் வேறதான். அதெல்லாம் நாம ரூபம். அதுல அதெல்லாம் என்னன்ட்டாரு இப்போ, அதெல்லாம் உபாதி. சோ நாம ரூப உபாதி பேதம், நம்ம பாக்குற பேதம் எல்லாம் என்னது, நாம ரூபம் என்ற உபாதி பேதம் இல்லை என்றால், என்ன வினா வருது அடுத்த வேர்டு, வினா இல்லை என்றால் சதக பேதா ந ஏவ அஸ்தி. சதக பேதா ந ஏவ, நம்ம என்ன வேர்டு ஆட் பண்றோம், அஸ்தி. இப்ப 3வது சென்டென்ஸ் எப்படி பிரிக்கிறோம், நாம ரூபங்கிறது உபாதி பேதம் வினா, நாம ரூபம் என்ற உபாதி பேதம் இல்லை என்ற வினான் என்ன, நாம ரூபம் என்கின்ற உபாதி பேதம் இல்லை என்றால் வினா சதக பேதாக ந ஏவ, சத்துக்கு பேதம் கிடையாது. நாம ரூபங்கிறது உபாதி,
உபாதின்னு என்ன? எந்த ஒன்று தன்னுடைய குணத்தை அருகில் இருக்கும் இன்னொன்றின் மேல் ஏற்றி வைக்கிறதோ அதுக்கு பேரு உபாதி. இப்ப நாம ரூபம் என்னது? தன்னுடைய மாயா. நாமரூபம் எதுங்க? ஒரே வேர்டு பாத்தீங்கன்னா மாயா தானே. உபாதி எங்க? மாயா. நாமரூபம்ங்கிறது மாயா. அந்த நாம ரூபம் என்னது? தன்னுடைய குணத்தை எங்க ஏற்றி வைக்குது? பிரம்ம தத்துவத்தில் ஏற்றி வைக்கிறது. அதனால என்ன தெரியுது? நான் கடைக்குள்ள போனா வளையல், தோடு, நாம ரூபம் தான் நாங்க பிரிவுபடுத்து. வேறுபாடு இல்லாத தங்க கடையில் அது ஃபுல்லா அந்த கடை ஃபுல்லா என்னங்க? கோல்டு. வேறுபாடே கிடையாது. ஆனா டிராவா போட்டு பிரிச்சு செல்ஃபா பிரிச்சு வச்சிருக்காங்களே. பேதம் எப்படி வந்தது? அந்த பேதம் இந்த செல்ஃப் இருக்கிறது வேற, அந்த செல்ஃப் இருக்கிறது. ஏன்னா மொத்த கடை ஃபுல்லா என்னதான் இருக்குது? கோல்டு. 24 கேரட் கோல்டு தான் இருக்குது. ஆனா அத வந்து என்னவா ஏன் பிரிச்சு வைக்கிறாங்க? நாம ரூபத்தை என்ன வருது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் செயின், ரேக்கு, செயின், வளையல், தோடு, மூக்குத்தி, ஒட்டியானம், ஆரம், நெக்லஸ், எத்தானா, இதெல்லாம் என்னது? இந்த நான் சொல்லிட்டு இருக்கிறதுல என்னது? நாம ரூபா. அதெல்லாம் என்னது? உபாதி. அது என்ன பண்ணுது? தன்னுடைய பேதத்தை எது மேல ஏற்றி வைக்குது? தங்கத்து மேல ஏற்றி வச்சு ஃபர்ஸ்ட் ரோல் என்ன இருக்குது? செயின், பிரிப்பு. பிரிவினை இல்லாத தங்க கடையில் பிரிவினை இருக்கிற மாதிரி ஷோ அலங்காரம் பண்ணுவதற்கு காரணம் நாம ரூபா. இந்த இடத்துல வளையல், இந்த இடத்துல செயின், இந்த இடத்துல தோடுங்கிற பிரிவினையே கிடையாது தங்கத்துல. ஆனா பிரிவினைங்கிற பேர் எங்கதான் இருக்கு? நாம ரூபத்துல பிரிவினை இருக்கு. வளையல்ங்கிறது வேறு, தோடுங்கிறது வேறு. ஆனா என்ன பண்ணுது? இந்த வளையல், தோடு, செயின், ஆரம், ஒட்டியானம், நெக்லஸ் எல்லாம் தங்கத்தின் மேல் தன்னுடைய குணத்தை ஏற்றி வைத்து தங்கத்தை பிரிப்பது போல் ஒரு ரேக்லையும் பிரிப்பது போல் எப்படி பிரித்து வைத்து காட்டுகிறதோ. உண்மையில் தங்கத்தில் பேதம் கிடையாது. எங்க பேதம்ங்கிறது எங்க இருக்குது? நாம ரூபத்தில் இருக்கிறது. ஒண்ணு வட்டமா இருக்கும், ஒண்ணு ஜீவமா இருக்கும், ஒண்ணு தட்டையா இருக்கும், ஒண்ணு ரவுண்டா இருக்கும், என்னமா இருக்கு? பேதம் இருக்கு. அந்த பேதத்தை எங்க கொண்டு ஏற்றி வைக்குது? கோல்டு. தங்கத்தில் அந்த நாம ரூபங்கள் வேதத்தை ஏற்றி வைப்பதால் போனன்னு நம்ம கடையில என்ன கேட்கிறோம்? தங்கம் குடுன்னு கேட்கறது இல்ல, வளையலை குடு. எதைத்தான் நம்ம கேட்கிறோம்? வளையல் வேண்டும், செயின் வேண்டும். அப்படிங்கும் போது அந்த ரெண்டு வளையல் செயின்லயும் நீ வாயில வேதம் இருக்கே தவிர வாச்சாரம்பணம் விகாரம் நாமதேய. வாக்குல என்ன இருக்குது? வளையல் ஒரு வேர்டு வருது, அதுக்கு ஒரு ஷேப் வருது. செயினும் போது ஒரு வேர்டு வருது, ஒரு ஷேப் வருது. ஆனா எங்கதான் இருக்குது வேறுபாடு? வாச்சாரம்பணம். மெஷின்ல போட்டு அளக்குறது என்னதான்? வளையல்னு கேட்டாலும் கோல்டு தான், செயின் கேட்டாலும் கோல்டு தான் அவங்க அளக்க போறாங்க. ரேட்டு போடுறது கோல்டுக்கு தான், நீங்க பேரம் பேசுறது கோல்டுக்கு தான். ஆனா கேட்கும் போது என்ன கேட்கிறோம்? வளையல், தோடு. அப்ப அது என்ன பண்ணுச்சு? ரெண்டும் தன்னுடைய பேதத்தை தங்கத்தில் ஏற்றி வைப்பதை போல். அது ஃபார் டிரான்சாக்ஷன் இஸ் வெரி மச் நீடட் இல்லைங்களா? ஃபார் டிரான்சாக்ஷன் டு ரன் த கோல்டு பிசினஸ் நீங்க நடத்துறவங்களுக்கு அது தேவை பேதம், வாங்குறவங்களுக்கு அந்த பேதம்ங்கிறது தேவை ஃபார் டிரான்சாக்ஷன். பட் அது பேதம்ங்கிறது நகைக்கடையில் இல்லை, இல்லவே இல்லை. நகையில் பேதம் இருக்கலாம், அதனுடைய ஆதாரம் அதிஷ்டானத்தில் என்ன கிடையாது நமக்கு? பேதம் என்பது. ஏன் வெயிட் போடுறது, அதான் ரேட் சொல்றது அதுக்கு தான். ஆனா வாயில என்ன சொல்லிக்கிற? வாச்சாரம்படம் விகாரம். விகாரம் மாறுபாடு என்பது வாச்சில் இருக்கிறது, அவ்வளவுதான். அதத்தான் சொல்றாரு. அடுத்தது இப்ப இங்க என்ன சொல்றாரு? சஜாத்திய. அதை போல இப்ப என்ன சொன்ன? நம்ம சாக்கடையில போனா சஜாத்திய பேதம் இருக்கு. வளையல் வேறுதான், இன்னும் தங்கத்தில் செய்யப்பட்ட இன்னொன்னு என்னது? தோடு வேறதான். ஆனா அந்த மாதிரி இங்க என்ன கிடையாது பிரம்மனில். ஏன்? சத்து அந்தரம், வேறொரு சத்து கிடையாது. கடையில வளையல் ஒண்ணு இருக்கு, தோடுன்னு ஒண்ணு இருக்கு, செயின் ஒண்ணு இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம்? சஜாத்திய பேதத்தை சொல்றோமா? இது வட்டமா இருக்குது, அது நீளமா இருக்கு. அந்த மாதிரி வேறொரு சத்து, ஒரே வேர்டு அந்தரம் அஸ்தி. அதுதான் பாயிண்ட். சத் அந்தரம்
ந அஸ்தி. சத்தை தவிர வேறொன்று கிடையாது. உபாதி பேதம் வினா நைவ சதக பேதா. உபாதியில தான் பேதம் இருக்கே தவிர சத்தில் பேதம் கிடையாது. அடுத்தது இப்ப இதுதான் சஜாத்தியம். அடுத்தது விஜாத்தியம். விஜாத்தியம் அசத்தத்து ந கல்வஸ்தீதி கம்யதே நாஸ்யாதக பிரதிபோகித்வம் விஜாத்தியாத் விதா குதஹ. இந்த ஸ்லோகம் விஜாத்தியம். இப்ப நமக்கு சஜாத்திய பேதத்திலேயே அந்த சத்துங்கிறது எப்படி மாறுபாடு இல்லாம இருக்குது. தங்கத்தை பார்த்த மாதிரி சத்துல பாருங்க நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கு காரணம் பல சத்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் என்ன சொல்றோம்? புஸ்தகம் இருக்கிறது சொல்றோமா இல்லையா? அப்புறம் அதை கிழிச்சு போட்டா பேப்பர், புஸ்தகம் இருக்கிறது, புஸ்தகம் இருக்கிறது. அது கிழிச்சிட்டோம்னா என்ன ஆகுது? அந்த எக்ஸிஸ்டன்ஸ் போயிருது. அப்புறம் அது என்னவா அந்த இருக்குதுங்கிறது எங்க போகுது? பேப்பர் இருக்கிறது. அந்த பேப்பரை தீ வச்சு எரிச்சிங்கன்னா சாம்பல் இருக்கிறது. இப்ப பாருங்க 3 ஃபார்ம் சொல்றேன். புஸ்தகம் இருக்கிறது, பேப்பர் இருக்கிறது, சாம்பல் இருக்கிறது. இங்க பாருங்க அந்த புஸ்தகம், பேப்பர், சாம்பல் இது மாறிக்கிட்டே வருது. ஆனா எது மாறுறது இல்ல? இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுங்கிறது மாறுவது இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் இங்க கான்செப்ட். அது தொடர்ந்து மாறாமல் இருக்குது. எது இருக்கிறதுங்கிறது எப்படி இருக்குது? தொடர்ந்து மாறாம. ஆனா அதனுடைய ஃபார்ம் என்ன ஆயிட்டு வருது? நாம ரூபா. ஃபர்ஸ்ட் என்ன நாம ரூபா? புக். அப்புறம் என்ன நாம ரூபா? பேப்பர் கிழிச்சு போட்டோம்னா. அடுத்து என்ன நாம ரூபா? எரிச்சிங்கன்னா சாம்பல். ஆனா எது தொடர்ந்து வருது? இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. அதே மாதிரி ஆகாசத்தை உபாதியில எது நாம உதாரணம் அடிக்கடி எடுப்போம். ஆகாசம்ங்கிறது பிளவுபடாதது இல்லைங்களா? வெட்ட வெளிங்கிறது பிளவுபடாது. யாரே அதனால பிரிக்க முடியும். ஆனா 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பானை, 2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பானை அப்படிங்கும் போது அது என்ன பண்ணுது? இது கட ஆகாசம். கட ஆகாசம் தான் நீங்க தண்ணி ஊத்துறத கொள்றதாரு. கடம் கொள்வது இல்லை. நீங்க ஊத்துற தண்ணிய பானைய யாரு கொள்றது? அது கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் தான் என்ன பண்ணுது? அந்த தண்ணியை கொள்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்றோம்? இது கட ஆகாசம், இது சின்னது. 1 லிட்டர் குடம் சின்னது, 2 லிட்டர் பானை பெருசு. அப்ப ஆகாசத்தை என்ன பண்றோம்? நாம பிரிப்பதை போ நமக்கு என்ன தெரியுது? இங்க இருக்கிறது சின்ன ஆகாசம், இங்க இருக்கிறது பெரிய ஆகாசம். இந்த ரூம் என்னது? மட ஆகாசம், அடுத்தது மகா ஆகாசம். இப்படி வேறுபாடுகள் இருப்பதை போல் வேறுபாடுகள் கிடையாது. 1 லிட்டர் ஆகாசம், 2 லிட்டர் ஆகாசம், இந்த ரூம் ஆகாசம், வெட்டவெளி பெரிய ஆகாசம், மகா ஆகாசம்னு இந்த பிரிவினைகள் தோன்றுவதை போல் கண்ணுக்கு காமிக்கிறது யாரு? உபாதி. இந்த இடத்துல எதுக்கு உபாதி? பானை பிரிக்கிறது. பிரிக்க முடியாத ஒன்றை ஏன்? பானையே எங்கதான் உட்கார்ந்துருக்குது? ஆகாசத்துக்குள்ளதான் உட்கார்ந்துருக்குது. சோ அது பிரிக்க முடியாது. ஆனா எப்படி காமிக்குது? 1 லிட்டர் ஆகாசத்தை நான் பிரித்ததா மாதிரியும், இன்னொரு பானை நான் 2 லிட்டர் ஆகாசத்தை நான் பிரிச்சுக்கிட்டுங்கிற மாதிரியும், இந்த ரூம் என்ன பண்ணுது? மகா ஆகாசத்துல இருந்து இந்த ரூம் என்னது? இந்த ஸ்பேஸ் எங்க? இந்த 4 சுவர் என்னது? இந்த இடத்துல உபாதி என்ன பண்ணுது? எங்கும் இருக்கிற மகா ஆகாசத்தை இந்த செவுரு 4 என்ன பண்ணுது? பிரிக்கிறது. அதை போல எதை பிரிக்க முடியாத ஆகாசத்தை உபாதி என்ன பண்ணுது? பிரித்து காட்டுகிறது. அதை போல் சத் என்பதை எப்பொழுதும் இருப்பதை டிஃபரண்ட் இருப்பாக நம்ம பாக்குறதுக்கு காரணம் யாரு? நாம ரூபா உபாதி. அதனுடைய பிரிவை எது மேல ஏற்றி வச்சிருச்சு? சத்தின் மேல் ஏற்றி வைத்து சத்தை என்ன பண்ணிருச்சு? பிரிக்கிற மாதிரி காட்டுது. அதனாலதான் பேப்பர் புஸ்தகம் இருக்கிறதுன்னு சொல்றோம். அப்புறம் பேப்பர் இருக்கிறதுன்னு சொல்றோம். அப்புறம் சாம்பல் இருக்கிறதுன்னு சொல்றோம். ஆனா சத்து என்பது தொடர்ந்து இருக்கிறது. இத முதல்ல பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா விஜாத்தியம். இங்க வந்து ஒரு வேர்டு சொல்றாரு, பிரதியோகி. அது வந்துங்க தர்க்க சாஸ்திரத்தை கையில் எடுக்கிறார். அப்போ பிரதியோகினா என்ன, அனுயோகினா என்ன தெரிஞ்சோம்னா தான் தர்க்க சாஸ்திரத்தை இப்ப நம்ம படிக்கிறோம். படிக்கிற மீன்ஸ் அதை பற்றி அறிவு பெற்றால்தான் நீங்க இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்க முடியும். அது என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். வாட் டு யூ மீன் பை
இங்க யூஸ் பண்ணிக்கிற வேர்டு பிரதியோகி. அதனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அனுயோகி. அதாவது இப்ப நீங்க வந்து விஜாத்தியம் சொல்றீங்க. விஜாத்தியம்னா ஒரு மனிதன் தன்மை இருக்கிறது ஒண்ணு. அது பல இடத்துல பாக்குறோம். அது சஜாத்திய பேதம். விஜாத்தியங்கிறத மனிதனை தவிர அமனுஷ்யாக அவங்க எல்லாம் எதை கொடுக்குறாங்க? என்னிடமிருந்து ஒரு வேறுபாடு வர்றது யாருல வருது? மனுஷன் வேறுபட்டு இருக்கிறான். எதிலிருந்து? மற்ற எல்லா அமனுஷ்யாக எல்லாத்திலிருந்து அவன் வேறுபட்டு இருக்கிறானா? அப்போ நீங்க விஜாத்தியம் சொன்னதாலும் சஜாத்திய சொன்னாலும் அங்க என்ன வேணும்? ரெண்டு ஆள் வேணும். கம்பேர் பண்ணித்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இப்ப நீங்க விஜாத்தியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற இனத்திலிருந்து மனிதன் வேறுபடுகிறான் சொல்றமா இல்லையா? இப்ப நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதை வந்து பிரதியோகின்னு சொல்லுவோம், எதை வந்து அனுயோகின்னு சொல்றதுங்கிறது புரிஞ்சு திருப்பி அடுத்த நாள் கிளாஸ்ல ரிவைஸ் பண்ணாதான் உங்களால அதை ஃபாலோ பண்ண முடியும். 2 minutes கொடுங்க, நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 2 ஃபேக்டர்ஸ் இவால்வ். எதுக்கு? சஜாத்திய சொன்னீங்கனாலும் விஜாத்திய சொன்னீங்கனாலும் 2 ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், மனுஷன் என்பது வேறு சொல்றீங்களா? அது வந்து அனுயோகி. அமனுஷ்யம் என்பது பிரதியோகி. சோ எதை வேறுபடுத்தி காட்டுறோமோ அது அனுயோகி. மனிதனவை வேறுபடுத்தி காட்டுறோமா? எதை வேறுபடுத்தி காட்டுகிறோமோ அது அனுயோகி. எதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறோமோ அது பிரதியோகி. எனக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்குவாங்க. நாங்க படிக்கும் போதே பார்த்திருக்கோம். ஒரு பிரச்சனை இல்ல. எதை வேறுபடுத்துறீங்க? அதுதான் பிரைமரி. அது என்னது? மனிதனை வேறுபடுத்துகிறோம். அப்ப அது என்னது? பிரதியோகி. எதிடமிருந்து வேறுபெற்ற? அதெல்லாம் பிரதியோகி. அனுயோகின்னு என்ன? எதை வேறுபடுத்தி காட்டுகிறோம்? மனிதனை வேறுபடுத்தி காட்டுகிறோம். மனிதன் வேறு. எதனிடமிருந்து வேறு? மற்ற எல்லா அமனுஷ்யங்கிற வேர்டு என்னது? பிரதியோகி. இப்ப கிருஷ்ணன் ஒரு வேர்டு சொல்ற தமிழ்ல, ராமனை காட்டிலும் கிருஷ்ணன் வேறு. அப்ப கிருஷ்ணனை வேறுபடுத்துகிறோம். அப்ப அவரு அனுயோகி. யாரை காட்டிலும்? ராமனை காட்டிலும். அவர் என்னது? பிரதியோகி. இப்ப நான் வேறு. எதை காட்டிலும்? என்னுடைய ஃப்ரெண்டை விட நான் வேறு. அப்ப நான் வேறுங்கிறது அனுயோகி. என் நண்பனை காட்டிலும் சொல்றேன் பாத்தீங்களா? அவன் யாரு? பிரதியோகி. நான் வேறு பிரதியோகி. என் நண்பனை காட்டிலும் போது நண்பன் ஆராயிறான் பிரதியோகி. இப்ப நான்கிறது என்னது? அனுயோகி. என் நண்பன் என்பது பிரதியோகி. இது எதுங்க வரும்? சஜாத்தியத்துல வரும். சஜாத்தியத்துல ஏன்னா 2 பேரும் மனுஷங்க. இது சஜாத்திய பேதத்துல 2 வரும். அனுயோகி வரும், பிரதியோகி. இப்ப விஜாத்தியத்துல பேசி பாருங்க. நான் வேறு. யாரை காட்டிலும்? மிருகங்களை காட்டிலும் நான் வேறு. தமிழ்ல வந்து மாறி வரும். மிருகங்களை காட்டிலும் நான் வேறு. அப்ப நான் வேறுங்கிறது அனுயோகி. எதை காட்டிலும்? மிருகங்களை காட்டிலும் என்பது பிரதியோகி. இது தரவா நல்லா சிந்திச்சு மண்டையில வச்சுக்குங்க. இந்த வேர்டு புரிஞ்சாதான் நம்ம அடுத்து போக முடியும். இப்ப என்ன சொல்றேன்? ராமனை காட்டிலும் கிருஷ்ணன் வேறு. கிருஷ்ணங்கிறது அனுயோகி, ராமனுங்கிறது பிரதியோகி. மிருகங்களை காட்டிலும் நான் வேறு. நான் வேறுங்கிறது அனுயோகி. மிருகங்களை காட்டிலும்ங்கிறது எதை கம்பேர் பண்றோமோ அவங்க யாரு? பிரதியோகி. இப்ப நான் வேறு. எதை? நண்பனை காட்டிலும் நான் வேறு. அப்போ நான் வேறு என்னதுதான்? அனுயோகி. யாரப்ப கம்பேர் பண்ற? நண்பனை காட்டில்னா பிரதியோகி. அதை போல சத் வேறு. என்ன சொல்ல முடியாது? அங்க தேர் இஸ் நோ பிரதியோகி. ஏன்? சத் வேறு. அப்படின்னா இன்னொன்னு எதை காட்டிலும் சொல்லணும் இல்லையா? அங்க ஆளே இல்லை. ஏன்? சத்துக்கு ஆப்போசிட்டா இப்ப மனுஷியாக அமனுஷியாக போட்டீங்க. சத்துக்கு என்ன போட்டாகணும்? அசத்து. So there is no பிரதியோகி for சத்து. சத்து வேறு. எதை காட்டிலும் சொல்றக்கு அங்க அண்ணன் இல்ல, ஆள் இல்ல. there is no பிரதியோகி for சத்து. நீங்க அனுயோகியா சத்து எடுத்துக்கிட்டா கூட, ஏன்னா 2 இருந்தா தான் ஒரு அனுயோகி வரும், ஒரு பிரதியோகி வரும். நீங்க 2ஆ எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, சத்துன்னு சொன்னா கூட, சத்து அனுயோகின்னு சொன்னோம்னா அங்க அசத்துன்னு போட முடியாது. ஏன்? அசத்துன்னு என்னது? இல்லைன்னு அர்த்தம். இல்லைங்கிறத எப்படி கம்பேர் பண்ணி? சூன்யம். ஒண்ணுமே இல்லாதத நாம என்ன பண்ண முடியாது? கம்பேர் பண்ணி இது வேறுன்னு இல்லாத ஒன்றை, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியா புரிய சொல்ல பாருங்க.
மான் கொம்பு வேறு, முயல் கொம்பை விட சொல்ல முடியுமா? மான் கொம்பு வேறு, நீ பிரதியோகி அனுயோகி வச்சுக்க, மான் கொம்பு அனுயோகிய வச்சுக்கீங்க. மான் கொம்பு வேறுன்னு சொல்ல வர்றீங்க, ஆனா எதை காட்டிலும் சொல்லணும்? நான் என்ன சொல்றேன், முயல் கொம்ப கம்பேர் பண்ண முடியுமா? ஏன் அது என்னது? அசத்து. மான் கொம்புங்கிறது இருக்குது, அதோட கம்பேர் பண்ணோம்னா இருக்கிறதோட கம்பேர் பண்ணலாம். இருக்கிறத எதோட போய் கம்பேர் பண்ண, ஒண்ணுமே இல்லாத முயல் கொம்புன்னு இல்லாத ஒரு அசத்த, ஒரு சூனியத்தோட மான் கொம்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? கம்பேர் பண்ண முடியாதோ? அதை போல சத்துங்கிறத நாம என்ன பண்ண முடியாது? சத்துக்கு என்ன கிடையாது? நோ பிரதியோகி, அனுயோகியும் கிடையாது. ஆக்சுவலா அது இருக்கிறது ஒண்ணுங்கும் போது ரெண்டு பிரிச்சினா தான் அங்க அனுயோகிங்கிறவோடு பிரதியோகிங்கிறவோடு வரும். இங்க நோ பிரிவினைங் போது பிரதியோகிய சொல்லக்கூடாது. அப்படி நீ போட்டு பார்த்தீனாலுமே புரிஞ்சுக்கிறதுக்காக சத்த வந்து பிரதியோகியில போட்டு பிரம்மம் வேறு சத்து வேறு, அப்ப எதை காட்டிலும் சொல்லியாகணும்? அசத்து. அசத்துன்னு என்ன? முயல் கொம்பு இல்லாத ஒன்று, இல்லாத ஒன்றோட நம்ம என்ன பண்ண முடியாது? சத்த பிரதியோகி. அப்ப சத்துக்கு என்ன கிடையாது? பிரதியோகித்துவம் இல்லாததால் விஜாத்தியகன் ப்ரூவ் பண்ற. லாஜிக்கா ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? சத்துக்கு ஏன் விஜாத்திய பேதம் இல்ல? There is no pradyogi. Let us see in the next class. Om Shanti Shanti Shanti. Harihi Om Sri Gurubhyo Namaha. Harihi Om.